Hi students, now you go to 7th standard English Prose Unit 3, A Prayer to the Teacher, Part 1. Now you go to the lesson. This lesson is based on the speech made by Supro Bakchi, founder and CEO of Mindtree, as a part of convocation addresses at the International Academy for Creativity Teaching Bangalore on January 6, 2005. இந்த லெசன் எதை பேஸ் பண்ணி இருக்குன்னா சுப்ரோ பேக்சிங்கிறவர் வந்து சிஇஓ மைண்ட்ரீயோட சிஓ ஓகேவா இதோட இன்டர்நேஷனல் ஒரு கம்பெனியோடது சிஓ இவர் as a part of convocation addresses இந்த ஒரு இன்டர்நேஷனல் அகாடமிக்கு ஒரு கான்வெகேஷன் அட்ரஸஸ் சொல்றதுக்காக போறாரு. இந்த இன்டர்நேஷனல் அகாடமி பெங்களூர்ல இருக்கு. எப்போ இந்த நடந்ததுன்னா ஜனவரி 6, 2005ல தான் இந்த இன்ஸ்டியூட்ல நடந்தது. He is addressing the teachers graduating from the academy and he requests the teachers to go behind the syllabus and teach students the values and skills they need to live a useful and meaningful life. He is addressing இவர் எதை பத்தி சொல்றாருன்னா டீச்சர்ஸ் கிராஜுவேட்டிங் பண்ணி போறாங்கல்ல டீச்சர்ஸ் எல்லாம் முடிச்சு பட்டம் வாங்கிட்டு போறதுக்கு முன்னாடி அந்த அகாடமிக்கு போய் பேசுறதுக்காக போனவர் டீச்சர்ஸ்கிட்ட போய் ரெக்யூஸ் பண்றாரு. டீச்சர்ஸ் வந்து நீங்க சிலபஸ் மட்டும் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லி கொடுக்காதீங்க, அவங்க வாழ்க்கைக்கு வேல்யூஸ் அண்ட் ஸ்கில்ஸ் தே நீடு டு லீவ், அவங்க வாழ்றதுக்கு தேவையான எல்லாமே அவங்களுக்கு நன்மை தீமை எல்லாத்தையுமே சொல்லி கொடுங்க. அவங்களுடைய லைஃப்பை வந்து நல்ல ஒரு மீனிங்ஃபுல்ல லைஃபா அவங்க லைஃபை கொண்டு வரணும். அதுதான் டீச்சர்ஸோட டியூட்டி. மித்த எல்லார்கிட்டையும் இருக்கிற டியூட்டியை விட டீச்சர்ஸ்ட்டு இருக்கிற டியூட்டி தான் பெஸ்ட். ஸோ யூ வில் ஃபாலோ. Now you go to the glossaries. First one, syllabi, plural of syllabus. சிலபஸுக்கு என்னன்னா சிலபஸ்னா என்னன்னு உனக்கு தெரியும். அதாவது நம்ம புக்கோட கண்டென்ட் எல்லாம் கொடுத்துருப்பாங்கல்ல, இந்த லெசன்ல இந்த பேஜஸ் எல்லாம் சொல்லிருப்பாங்க, அதுதான் சிலபஸ். அதோட ப்ளூரல் ஃபார்ம் தான் சிலபி. நெக்ஸ்ட் இன்க்ளூஷன். இன்க்ளூஷன்னா என்ன? ஆல் பீப்புள் பீயிங் வேல்யூட் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் டிஃபரன்ஸ். யாருக்கிட்டையும் வேற்றுமை பார்க்காம எல்லாரும் நம்ம சகோதரர்கள், எல்லாருமே ஒன்று தான் அப்படிங்கிறது தான் இன்க்ளூஷன். ஓகே. கட் த்ரோட். கட் த்ரோட்னா என்ன? காம்படிட்டிவ். காம்படிட்டிவ்னா என்ன? போட்டி. நெக்ஸ்ட் வந்து அனிமேட். அனிமேட்னா என்ன? லிவிங், அதாவது வாழ்றவங்களையெல்லாம் சொல்றது தான் அனிமேட். நெக்ஸ்ட் ஃபெண்ட். ஃபெண்டுனா லுக் ஆஃப்டர். லுக் ஆஃப்டர். நெக்ஸ்ட் கிரிட்டிக்கல். கிரிட்டிக்கல்னா எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன்ட். கிரிட்டிக்கல்னா என்ன? ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்றோம்ல, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்றோம்லம்மா, அதை தான் எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் லெஸ் ப்ரிவிலேஜ். லெஸ் ப்ரிவிலேஜ்னா டிஸ்அட்வான்டேஜ். டிஸ்அட்வான்டேஜ்னா இது வந்து ஆப்போசிட்டா நம்மளுக்கு நடக்க போகுது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதை தான் சொல்றது லெஸ் ப்ரிவிலேஜ். இப்போ இந்த glossary எல்லாம் ஃபுல்லாக நம்ம தரோவில் இருந்தால் தான் இந்த லெசன்ஸை கொஞ்சம் பார்க்கறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். Now you go to the lesson. Listen to your teacher delivering the speech. டீச்சர்ஸ் நான் சொல்கிற கொஞ்சம் ஸ்பீச்சை கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க. இட் இஸ் எ கிரேட் ஒகேஷன்ஸ் ஃபார் எ 2005 பேட்ச் ஆஃப் கிராஜுவேட்டிங் டீச்சர்ஸ். இப்போ 2005ல் இருக்கிற கிராஜுவேட்டிங் டீச்சர்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டானவங்க. ஒகேஷன்ஸ்னால் ரொம்ப இம்பார்ட்டன்டானவங்க, குரு அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் சொல்கிறது. இட் இஸ் ஆல்சோ எ கிரேட் டே ஃபார் த ஃபெக்கல்ட்டி அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் to have given the world another set of people whose impact is going to the proportionally large. இது வந்து நீங்க கிரேட் டே, இதுதான் உங்களுடைய பொன்னான நாள் அப்படின்னு சொல்லுவாங்களா, அதுதான் கிரேட் டே ஃபார் த ஃபெக்யூலிட்டி. உங்களை வழி நடத்துறவங்க டீச்சர்ஸாக உங்களை ஃபாலோ பண்ணுறாங்கல்ல, அவங்க உங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்கல்ல, அவங்களுக்கும் இதுதான் நல்ல நாள். அது மட்டும் இல்லாமல் இந்த அட்மினிஸ்ட்ரேஷனுக்கும் நல்ல நாள். ஏன்னா அவங்க தான் இன்னொரு செட் ஆஃப் டீச்சர்ஸை இந்த வேர்ல்டுக்காக கொடுக்குறாங்க. இதை மாதிரியான வேலையை யாருமே இந்த உலகத்தில் செய்ய முடியாது. நெக்ஸ்ட், ஐ எம் ஹானர்டு டு பி ஹியர் வித் ஆல் ஆஃப் யூ டு ஷேர் யுவர் ஜாய். நான் உங்கள்கிட்ட பேசுறது வந்து நான் ரொம்ப ஹானராக பெருமைப்படுறேன். யுவர் ஹோப், நான் நம்புகிறேன். ஆஸ் டீச்சர்ஸ் ஆன் பிஹாஃப் ஆல் த லீவ்ஸ் யூ வில் டச். நான் பேசுறது எல்லாமே உங்கள் மனசு கொஞ்சமாவது டச் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஐ ஹாவ் எ ஃபியூ திங்ஸ் டு ஆஸ்க் டு யூ. உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசுறதுக்கு நான் விருப்பப்படுறேன். இட் இஸ் கோயிங் டு பி லாங் அண்ட் சம் வாட் அன்யூஸ்ஃபுல் லிஸ்ட். நான் பேசுறது வந்து ரொம்ப பெருசாக இருக்கும், தேவையில்லாத மாதிரி இருக்கும். ஆனால் வந்து அது மாணவர்களுடைய நலனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அது ரொம்ப நல்லது. ஸோ ஐ சீக் யூ இன்க்ளூஷன்ஸ். ஹியர் கோஸ் மை லிஸ்ட். இப்போ என்னுடைய நான் உங்களுக்காக சொல்கிறதுக்காக நிறைய லிஸ்டெல்லாம் வச்சுருக்கேன். அதை ஒன் பை ஒன்னாக நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இப்போ நம்ம லெசனில் ஃபஸ்ட்டு லிஸ்ட்டை நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஐ ப்ரே டு யூ தட் யூ டீச் மீ த வேல்யூ ஆஃப் இன்க்ளூஷன். லிசன், ஃபர்ஸ்ட் ஐ ப்ரேனா நம்ம கடவுள்கிட்ட ப்ரே பண்ணுறது கிடையாது, சரியா? இங்கே ப்ரேனா வேண்டுகோள்னு அர்த்தம். நான் இன்க்ளூஷனை பற்றி ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு டீச் பண்ண போகிறேன். த பீப்புள் ஹூ ரைட் மை டெக்ஸ்ட் புக் அண்ட் த ஒன்ஸ் ஹூ ப்ரிஸ்கிரைப் த syllabi will not tell you how important inclusion is for me to do
வெல் இன் லைஃப். நம்மளுடைய வாழ்க்கைக்கு எது தேவை? இன்க்ளூஷன் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை தான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணும். வெறும் டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிற சிலபியை நம்ம சொல்லிக் கொடுக்கக்கூடாது. வித்தவுட் த சென்ஸ் ஆஃப் இன்க்ளூஷன் இல்லாமல் ஐ வில் நாட் நோ த பவுண்டரிஸ் ஆர் பென் டு பி புஷ்டு நாட் டு பி லிவ்டு இன். அதாவது நாம ஒரு சின்ன பவுண்டரிஸ்னா ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளேயே உட்காந்துட்டு இருக்கக்கூடாது. நாட் டு பி லிவ்டு இன், அந்த வட்டத்துக்குள்ளேயே வாழ்ந்தோம்னா நம்மளால என்ன பண்ண முடியாது? வாழ்க்கைய அச்சீவ் பண்ண முடியாது. டேக் ஃபார் எக்ஸாம்பிள் த ஃபேக்ட் தட் ஐ கிளீன் மை ஹவுஸ் பட் எம்டி மை கார்பேஜ் ஆன் த ரோடு. தட் இஸ் பிகாஸ் த ரோட் இஸ் நாட் இன்க்ளூடட் இன் வாட் ஐ ஃபீல் இன் மை ஓன். இதோட மீனிங் என்ன? இன்க்ளூஷனுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காரு. நம்ம வீட்டை கூட்டிட்டு குப்பையை கொண்டு போய் ரோட்ல கொட்டுறது I feed my own child, but do not ask if the maid has eaten today. Her hunger is not included in my hunger. Listen, I feed my own child. என்னோட குழந்தைக்கு மட்டும்தான் நான் சாப்பாடு கொடுக்கறதுக்கு பார்ப்பேன். பட் டு நாட் ஆஸ்க், என்னோட மைடுனா வேலை செய்கிறவங்க, என்னோட வீட்டில் வேலை செய்கிறவங்க குழந்தைங்கிட்ட போய் நீ சாப்பிட்டியா நான் கேட்பேனா? கிடையாது. அதே மாதிரி ஹர் ஹங்கர் இஸ் நாட் இன்க்ளூடட் இஸ் மை, அவங்க நம்மளோட பசி தான் பார்க்குறோமே தவிர இன்னொருத்தவங்களோட பசியை நம்ம பார்க்குறதே கிடையாது. நெக்ஸ்ட், ஐ டேக் மை சைல்டு டு த மூவி பட் டு நாட் ஆஸ்க் ஹிம் டு கால் த நெய்பர் சைல்டு. தட் சைல்டு இஸ் அவுட் சைட் மை ஜோன் ஆஃப் பேரண்டிங். ஐ டேக் மை இப்போ ஒரு மூவிக்கு நான் போகும்போது என் குழந்தைய மட்டும்தான் நான் கூட்டிகிட்டு போகிறேன். பட் நான் நெய்பர்ஸ் இருக்கிற குழந்தைய நான் கூப்பிடுறதே கிடையாது. த சைல்டு இஸ் அவுட் சைட் மை ஜோன் ஆஃப் பேரண்டிங். ஏன்னா அது வந்து இன்னொரு பேரண்ட்ஸோட குழந்தை. ஸோ டீச்சர் டீச் மீ இன்க்ளூஷன். இதிலிருந்து டீச்சர்ஸ் என்ன இன்க்ளூஷனை குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். ஐ ப்ரே டு யூ டீச் மீ டு கம்யூனிகேட். நம்ம கம்யூனிகேட்டை பற்றியும் ஒருத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்னொருத்தவங்ககிட்ட எப்படி பேசுறது பற்றியும் சொல்லிக் கொடுக்கணும். ஆஸ் ஐ கெட் காட் இன் த rat race of the common entrance test and cutthroat competition, everyone will tell me that my survival depends on my power to impress. Then more I want to impress, then the less I will communicate. Teach me to speak and be able to write so that I am able to convey what I feel. Listen, இங்கே வாட் எவர் அவர் என்ன சொல்றாருன்னா, ஃபர்ஸ்ட் டீச்சர்ஸ் வந்து கம்யூனிகேட் பண்றதுக்கும் சொல்லி கொடுக்கணும். பட் இந்த ரேஸ் பார்த்துருக்க, ரேட் ரேஸ் எல்லாம் பார்த்துருக்கீல, அது பாரு எப்படி போட்டியை மட்டும் இது பண்ணாம அந்த காம்படிஷனை மெயினாக வச்சு இது பண்ணுது. அதே மட்டும் அந்த காம்படிஷனை மட்டும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லி கொடுக்கக்கூடாது. நீ மார்க் மட்டும்தான் வாங்கணும் அப்படிங்கிற பேஸில் ஸ்டூடெண்ட்ஸை கொண்டு போடக்கூடாது. அவங்களுடைய லைஃப் எப்படி இருக்கணுமா, ரொம்ப இம்பார்ட்டண்டாகவும் இருக்கணும். அவங்க பேசுகிற வேர்டு எல்லாமே ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கணும். என்ன நினைக்கிறாங்களோ அதை அப்படியே டீச் மீ டு கம்யூனிகேட் வித். எனக்கு டீச் பண்ணுறது வந்து எப்படி அடுத்தவங்கள்ட்ட பேசுறது பற்றி இப்போ பார்க்க போகலாம். த சிம்பிளிசிட்டி ஆஃப் த சைல்ட் அண்ட் த நாக்னஸ் ஆஃப் த ஃப்ளவர். நான் ஒரு சின்ன குழந்தையா இருக்கிற மாதிரி எனக்கு டீச் பண்ணுங்க. எப்படின்னா, நாக்னஸ்னா லைக் எ ஃப்ளவர் மாதிரி இருக்கிற மாதிரி எனக்கு டீச் பண்ணுங்க. தோஸ் ஹூ கெனாட் ஸ்பீக் ஆர் ஹியர், யாராவது பேச முடியாதவங்க, காது கேட்காதவங்களுக்கெல்லாம் தெரியற மாதிரி புரியற மாதிரி எனக்கு நான் அவங்ககிட்ட பேசுகிற மாதிரி எனக்கு டீச் பண்ணுங்க. பீப்புள் லெஸ் கிஃப்டட் லெஸ் ப்ரிவிலேஜ்டு தென் ஐ ஆம். என்னை விட ரொம்ப கம்மியாக இருக்கிற, அதாவது கொஞ்சம் புவராக இருக்கிற சில்ட்ரன்ஸ்ட்டும், லெஸ் ப்ரிவிலேஜ்னா என்னை விட குறைவாக பேசுகிறவங்ககிட்டையும் நான் எப்படி அவங்ககிட்ட பேசுறதுக்கு தகுந்த மாதிரி எனக்கு டீச் பண்ணுங்க. தோஸ் ஹூ ஹாவ் கம் பிஃபோர் மீ அண்ட் தோஸ் ஹூ வில் ஃபாலோ. என்ன நான் வந்து இன்னொருத்தவங்கள பிஃபோர் மீ, எனக்கு முன்னாடி இருக்கிறவங்க நான் வந்து அவங்களுக்கு பின்னாடி இருக்கிறவங்க வந்து நான் எப்படி ஃபாலோ பண்ணுறது, அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எனக்கு டீச் பண்ணுங்க. திங்ஸ் அனிமேட் அண்ட் இன்அனிமேட். உயிர் உள்ளவங்ககிட்டையும், இன்அனிமேட்னா உயிர் இல்லாத நான் லிவிங் திங்ஸ், அவங்ககிட்டையெல்லாம் நான் எப்படி பேசணும்னு சொல்லி எனக்கு டீச் பண்ணுங்க. இந்த டீச் பண்ணுறது கம்யூனிகேட் வந்து எப்படி அவர் சொல்கிறாருன்னா, ஒரு குழந்தைக்கு வந்து கண்டிப்பாக எழுதுறதுக்கு பேசுறதுக்கு எல்லாமே கரெக்டாக டீச் பண்ணணும் அப்படிங்கிற. ஐ ப்ரே டு யூ மேக் மீ லேர்ன். More than that, teacher, teach me how I can learn to learn. To make me learn. என்னைய கற்றுக்கிறதுக்கு தகுந்த மாதிரி என்னைய ஒருத்தவங்க கற்றுக்கிறதுக்கு மேக் மீ லேர்ன்னா, மேக் மீ லேர்ன் உருவாக்கணும். நீங்கள் எனக்கு கற்றுக்கிறதுக்கு மாதிரி என்னை நீங்கள் உருவாக்கணும். மோர் தென் தட், டீச்சர் டீச் மீ ஹவு கேன் ஐ லேர்ன் டு லேர்ன். கற்றுக்கிட்டதுலேருந்து நான் இன்னொருத்தவங்களுக்கு எப்படி கற்றுக் கொடுக்கறது அதையும் எனக்கு நீங்கள் லேர்ன் பண்ணணும், சொல்லிக் கொடுக்கணும். ஆஸ் யூ ப்ரிப்பேர் மீ ஃபார் த வைட் வேர்ல்ட் இன் விச் ஐ நீட் டு ஃபெண்ட்
for myself and for others. One time learning will not be good enough. I will have to have the ability to learn newer and more difficulty things. Some of it I will need to learn very quickly. In all this, what will become critical is the process of learning itself, more than just what I am able to learn. Help me to learn newer way to learn, another that will make learning a joy for me. Now, as you prepare me for a wild world, இந்த உருந்து பரந்த உலகத்துல, இந்த உலகம் வந்து ரொம்ப பெருசா இருக்கு. இந்த உலகத்துல வந்து ஃப்ரெண்டுனா என்ன நானே காப்பாத்திக்கணும். இந்த உலகத்துல நான் என்னை எப்படி காப்பாத்திக்கணும்னு நினைச்சிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க எனக்கு சொல்லிக் கொடுக்கணும் ஃபர்ஸ்ட். அதே மாதிரி என்னையும் காப்பாத்திக்கணும், மை செல்ஃப் அண்ட் ஃபார் அதர்ஸ், இன்னொருத்தவங்களையும் காப்பாத்துற மாதிரி எனக்கு நீங்க டீச் பண்ணணும். ஒன் டைம் லேர்னிங் வில் நாட் பி குட். படிக்கிற காலத்துல மட்டும் நான் படிச்சுட்டு அதை விட்டுறக்கூடாது. என்னுடைய வாழ்க்கை ஃபுல்லா லைஃப் முல்லாத்துக்கும் தேவையானது மாதிரி நீங்க சொல்லிக் கொடுங்க. I will have to have the ability to learn newer and more difficulty things. புதுசா இந்த எபிலிட்டி லேர்ன் பண்றதுக்கான நிறைய எபிலிட்டி சொல்லிக் கொடுங்க. அதே மாதிரி டிஃபிகல்ட்டும், இந்த இருக்கிற டிஃபிகல்ட்டி எனக்கு சொல்லிக் கொடுங்க. சம் ஆஃப் இட் ஐ வில் நெவர் டு லேர்ன் வெரி குவிக்லி. ஒவ்வொன்று வந்து சீக்கிரமா லேர்ன் பண்ண முடியாது, அது இருக்கதான் செய்யும். அதையும் எனக்கு சொல்லிக் கொடுங்க. இன் ஆல் திஸ், what will become critical is the process of learning itself. இந்த லேர்னிங்ல மெயினான இம்பார்ட்டன்ட் கிரிட்டிக்கல்னா வெரி இம்பார்ட்டன்ட் ப்ராசஸ் ஆஃப் லேர்னிங் வந்து itself, இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல கத்துக் கொடுக்கறதுலயே இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். மோர் தென் ஜஸ்ட் வாட் ஐ எம் ஏபிள் டு லேர்ன், என்னால என்ன கத்துக்க முடியும் அப்படின்னு நினைச்சிட்டு முதல்ல என்னை நீங்க லேர்ன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எனக்கு லேர்ன் பண்ண சொல்லிக் கொடுங்க டீச்சர்ஸ். ஹெல்ப் மீ டு லேர்ன் நியூவர் வே டு லேர்ன். புதுசு புதுல நீங்க சொல்லிக் கொடுக்கும்போது எனக்கு படிக்கிறதுல ஆர்வம் வரணும். அண்ட் தட் வாட் வில் மேக் லேர்னிங் எ. Thank you for watching part 1 and part 2 in same playlist. Like, share, subscribe. Thank you.